வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன்ல இருந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் தான் வந்திருக்கும். அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், எக்ஸாம் மட்டும்தான் நடக்குமா, ஸ்கில் டெஸ்ட்டும் சேர்ந்து நடக்குமா, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் மார்க் இருக்குமா இருக்காதா, எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ டைம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும், இந்த எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி செலெக்ஷன் ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கிட்ட இருந்தால் நான் ஓகே, இப்போ அவங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்கும் 2022, 23, 24 அதுக்கப்புறம் 2 ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களோட அட்மிட் கார்டில் என்ன இருக்கும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்டில் எந்த டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அது இங்கே இருக்கும். 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 அட்மிட் கார்டு தனித்தனியாக வந்திருக்கும். உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிடுங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த ஃபோட்டோ ஒட்டி கொண்டு போயிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அட்மிட் கார்டு வந்து ஃபிசிக்கல் காப்பியாக தான் இருக்கணும். மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போனீங்கனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்தது அப்படியே நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஒட்டி கொண்டு போயிருங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க, அதாவது ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போயிருங்க. ரைட்டிங் மெட்டீரியல் நீங்கள் தான் கொண்டு போகணும். இது ஆஃப்லைன் எக்ஸாம் தான், ஆன்லைன் கிடையாது. ஓகே, ப்ளூ இல்லைனா பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டுமே நீங்கள் தான் கொண்டு போகணும். ஓகே, அவங்க கொஷின் பேப்பர் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் பென்னு போர்டு எல்லாமே கொண்டு போகணும். அடுத்து எந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதாவது எக்ஸாக்டாக எந்த கேட்டுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸுக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சந்துரு மேத்ஸ் டெலகிராம் குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி இந்த எக்ஸாம் எழுத போகிறவங்க எழுதுனவங்க எல்லாருமே இருப்பாங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்களும் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டாக போயிருங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் ஒரு சிலரை வந்து யோசிக்க வச்சுருக்கோம், ஒரு நாளைக்கு முன்னாலே வர சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. அது உங்களுக்காக தான். நீங்கள் போய் அந்த இடத்த பற்றி ஃபெமிலரைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்து நீங்கள் லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்களே தவிர நீங்கள் எக்ஸாக்டாக முந்தின நாள் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த ஒரு நாள் அந்த டைமுக்கு போனால் போதும். ஒரு நாள் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகே, அடுத்த நாள்லாம் இருக்க வேண்டிய அவசியமே வராது. ஒரே நாளில் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸ்கில் டெஸ்ட்டு இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு ஒரே நாளில் இருக்காது. ஓகே, மற்றபடி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் இப்போ கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அட்மிட் கார்டு மட்டும் போதும், ஆதார் கார்டு போதும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ரைட்டிங் மெட்டீரியல் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னது, ரிட்டன் டெஸ்ட்டு. அதில் குவாலிஃபை ஆனீங்க, அதில் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு டைம் இருக்குது. மினிமம் 2 months கிட்ட வந்து டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் வேணால் கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சேம் டே இருக்காது. எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் ஸ்கில் டெஸ்ட் தனியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி, அடுத்ததாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர். இந்த 3 போஸ்ட்டுக்கும் எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருக்க போகுது. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஓகே, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரானாலும் ஆகலாம். ஓகே, இப்போ இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜிகே இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வரும். இந்த ட்ரேட் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற கூடிய கொஷின்ஸ் வந்து மற்ற ட்ரேடுக்கு இருக்கலாம். இப்போ டிரைவிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் இந்த டிரைவருக்கு கேட்கலாம். ஓகே, நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் இந்த சூப்பர்வைசருக்கு கேட்கலாம். அந்த மாதிரி வந்து மற்ற போஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருக்கிறனால அந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் கேட்கலாம். ஆனால் இந்த 3 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வரும். அதுவும் இந்த 4 சப்ஜெக்டில் வந்து டோட்டலாக எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படின்னா 50 கொஷின் கேட்பாங்க. 50 கொஷினுக்கு வந்து 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இந்த 50 கொஷினில் 40 கொஷின் மேத்ஸ், ரீசனிங் இந்த 2 சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே வந்துடும். ஸோ நீங்கள் மேத்ஸ் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே இதில் ஆல்மோஸ்ட் செலெக்ஷன் ஆகிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் வந்து உங்களுக்கு ஜிகேலேருந்து ஒரு 5 கொஷினும் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 5 கொஷினும் கேட்பாங்க. எக்ஸாக்டாக இத்தனை இல்லை, அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு ஞாபகம் இருந்ததை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட 40 கொஷின் கிட்ட உங்களுக்கு மேத்ஸ் ரீசனிங்லேருந்தே வந்துடும் 50ல்.
மிச்சம் இருக்கக்கூடிய 10 கொஷினில் 5 ஜிகே 5 இங்கிலீஷ் மாதிரி வரும். ஜிகேலையும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்கல அப்போதைக்கு. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கே கொஷின்ஸும் அதிகமாக வந்திருக்கு. இங்கிலீஷ்லேயுமே வந்து ஒகாபுலரி தான் கேட்டிருக்காங்க, அதாவது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. மேத்ஸ் ரீசனிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் பர்டிகுலராக எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அரித்மெட்டிக் மட்டும்தான், அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. ஆனால் ஸ்டெனோகிராஃபர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி போஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்பாங்க. ஓகே, எல்டிசிக்கு கண்டிப்பாக அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்பாங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த 50 மார்க்குக்கு உங்களால் மினிமம் 45 மார்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் எக்ஸாம் இருந்திருக்கு. அந்த நம்ம செலெக்ஷன் ஆன நம்மளோட ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 46 47 கொஷின் கிட்ட கரெக்டாக போட்டிருக்காங்க. ஓகே, நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. நீங்கள் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடுங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு 100 கொஷின் கேட்குறாங்கன்னா 100க்கு 100மே அட்டன் பண்ணிடுங்க. இல்லை இதே மாதிரி 50 தான் கேட்குறாங்கன்னா நீங்கள் 50க்கு 50 கொஷினுமே அட்டன் பண்ணிடுங்க. எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஓகே, இதில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். ஷார்ட் லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்டிசி போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 போஸ்ட்டுக்கு 90 பேர், எம்டிஎஸ்க்கு 38 போஸ்ட்டுக்கு 380 பேர், இந்த மாதிரி வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்ல மார்க் எடுக்கணும், 45க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் எக்ஸாம் தான். ஆஃப்லைன்லேயுமே வந்து உங்களுக்கு கோடிங் ஷீட்டும் கிடையாது, டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அதை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, செலெக்ஷன் வந்து இதில் கரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்களா, காசு கொடுத்து உள்ளே போக முடியுமான்னா நீங்கள் யோசிச்சிடாதீங்க. கண்டிப்பாக இதில் 100% உங்களோட மார்க்கை வச்சு தான் செலெக்ஷன் இருக்க போகுது. யாரும் உங்கள்கிட்ட வந்து உங்களை ஏமாத்திடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். நீ காசு கொடுத்தனா உனக்கு வந்து போஸ்டிங் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படி மாதிரி யாரும் உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு காசு கொடுத்துடாதீங்க. 100% இது வந்து கரெக்டாக தான் நடக்கும், நேர்மையான ரெக்ரூட்மெண்ட் தான். ஓகே, அந்த மாதிரி தான் அவங்க செலெக்ஷன் ஆகிருக்காங்க, உங்கள் மார்க்கை வச்சு மட்டும்தான் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, அடுத்து எம்டிஎஸ்க்கான ஜாப் ப்ரொஃபைலும் பார்க்கலாம். ஸோ எம்டிஎஸ்க்கான ஜாப் ப்ரொஃபைலை வச்சே நான் வந்து ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் ஜாப் ப்ரொஃபைலில் என்ன கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து உங்களுக்கு க்ளீனிங் ஸ்வீப்பிங் ஆஃப் டாய்லெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை வச்சே நிறைய பேர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இது இருக்காது. ஓகே, நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமும் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்லேயும் கிடையாது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது இருக்காது. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டில் கிராஸ் கட்டிங் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது புல் வெட்டுறதை மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாது. டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி லேபர்ஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க, அவங்கள வச்சா பண்ண வைக்கிறாங்க. ஸோ எம்டிஎஸ்ஸாக போகிறவங்களை யாரையுமே வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறது கிடையாது, ஸ்வீப்பிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறது கிடையாது. மற்ற இதெல்லாமே இருக்குது. ஓகே, மற்றதில் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு நீங்கள் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஃபீல்டில் இருந்தனால அங்கே இருக்கக்கூடிய நர்சிங் ஆஃபீஸருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒர்க் தெரிஞ்சால் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க, ஆஃபீஸ் ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஸோ அது எங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஓகே, ஆனாலும் இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாது. ஓகே, இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது வந்து கிடையாது. ஓகே, ஸ்கில் டெஸ்ட்லேயும் கிடையாது, ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் கிடையாது. அதுக்கப்புறம் எல்டிசி போஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு கரெக்டாக அவங்க எவ்வளோ ஸ்பீடு கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்பீடில் டைப் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் டைப் பண்ணணும். ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஓகே, பட் அதிகமாக மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஸ்டெனோகிராஃபருக்கு எப்பவும் போல் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னா அந்த மாதிரி தான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு நடக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோவில் எனக்குமே இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது, அதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவு இதை நீங்கள் மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் போகிறவங்க எல்லாருமே சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் எக்ஸாம் எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கில் டெஸ்ட் போகிறப்போமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இன்னொரு நாள் தான் நடக்கும். பட் போகிறப்போ வந்து நீங்கள் எப்படி ஸ்கில் டெஸ்ட் நடந்துச்சு உங்களோட ட்ரேடுக்கு அப்படிங்கிறதையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபைனலாக செலெக்ஷன் ஆனதுக்கப்புறமும் சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் செலெக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா அடுத்து உங்களுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு என்னால் வந்து அதை வச்சு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து எக்ஸாமோட அடுத்ததாக ஸ்கில் டெஸ்ட்டோட ஃபீட்பேக் கேட்குறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.